فقد قال الله تعالى لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. وقال النبي صلى الله عليه وسلم خير الناس أنفعهم للناس. صدق النبي صلى الله عليه وسلم. பெரும் புகழ்ச்சியும் அல்லாஹு தாலாவுக்கே உரித்துண்டாகட்டுமாக. மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. இன்று நாம் எல்லாம் 80வது சுதந்திர தினத்தை முன்னோட்டி கொடிகள் எல்லாம் ஏற்றி இனிப்பு வகைகளை நமக்கிடையில் பகிர்ந்து கொண்டு சுதந்திர தினத்தை மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுகிற இதே சூழ்நிலையில் வரலாறுகளை நாம் மறக்க கூடாது. பொதுவாக ஆங்கிலேயர்களுக்கு 90 நாடுகளை அவர்களுடைய கண்ட்ரோலில் கட்டமைத்து வைத்திருந்தார்கள். 90 நாடுகளும் சுதந்திரத்திற்காக போராடியது. அந்த 90 நாடுகளில் முதல் நாடாக இந்திய நாடுதான் ஆங்கிலேயர்களிடமிருந்து வெற்றியை பெற்றது. ஆக இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுதந்திரம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு மறதி என்பது மனிதனுக்கு இயல்பு. ஆனால் இந்த இந்தியா நாட்டின் சுதந்திரம் சற்று மாறுபட்டதாக இருக்கிறது. மறக்கவில்லை, மறைக்கிறார்கள் சகோதரர்களே. ஆம், மறைக்கிறார்கள், திரிக்கிறார்கள். என்னென்னதை மறைத்தார்கள், என்னென்னதை எல்லாம் திரித்தார்கள், வாங்கள் பார்க்கலாம். எதற்கு இதுக்கு நடந்து புரிஞ்ச வரலாறுகள் பேசணும் என்று சொன்னால் குழந்தைகள் படிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய பாட புத்தகங்களில் 6வது முதல் 10வது வரை 12வது வரை BA இங்கிலீஷ் அல்லது BA அரபிக் அல்லது BA ஹிஸ்டரி எதை எடுத்துக்கொண்டாலும், MA ஹிஸ்டரி எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய முஸ்லிமில் பங்காற்றிய மிகப்பெரிய விடுதலை போராளிகள் யாருடைய பெயரும் இருக்கவில்லை சகோதரர்களே. அப்படி எதைதாங்க விட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. சில விஷயங்கள் ஆனா பாட புத்தகத்துல இருக்குது. ஒரு 10வது படிக்க மாணவர்கிட்ட போயிட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், விடுதலைக்காக போராடிய போராளிகளுடைய பேர் சொல்லுன்னு சொன்னா அவன் சொல்றதே ஒரு 5 பேர் தான். அந்த 5ல ஒரே ஒரு முஸ்லீம் ஒரு பேர் கூட வராது. எங்க போனாங்க நீங்க பார்த்தா தெரியும். 1857ல இருந்துதான் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னவென்று சொன்னால் 1757 நவாசி என்ற இடத்தில் ஒரு போர் தொடங்கப்பட்டது. அந்த போரில் நவாபாக இருந்த சிராஜுத் தௌலா என்ற மன்னர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார்கள். எப்படி போராடினார்கள்? தன்னுடைய உயிர் நீக்கும் வரை, ஷஹீதாகும் வரை, தன்னுடைய உயிர் நீக்கும் வரை போராடினார்கள் சகோதரர்களே. அந்த கல் தான் இந்த சுதந்திரத்திற்கு 200 வருடங்களுக்கு பிறகு உள்ள சுதந்திரத்திற்கு வெட்டுக்கல்லாக, இந்த சுதந்திர தினத்துக்கு அடிக்கல்லாக இருந்தது சகோதரர்களே. அதற்கு பிறகு என்ன ஆனது? அடுத்த 100 ஆண்டுகள் சர்வசாதாரணமாக ஒரு விஷயம் இஸ்லாத்துல நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் தெரியும். ஒரு தப்பு பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா இஸ்லாத்துல அவங்களுக்கு அந்த தப்புக்கு பரிகாரம் என்னவென்று சொன்னால் அடிமைக்கு விடுதலை கொடுக்கிறது. நீங்க இஸ்லாத்துல என்ன பெரிய தப்பா இருந்தாலும் எடுத்து பார்த்துக்கோங்களேன். அல்ல அடிமட்ட விஷயம் என்னன்னு சொன்னா அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கிறது. எந்த மார்க்கமும் எந்த மதமும் உலகத்தில் யாரும் பேசாத ஒரு வார்த்தை அடிமைகளுக்கு விடுதலை தரது. அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்களை சமமாக பார்க்குதல். இஸ்லாம் என்ற மதம் மட்டும் தான் அதை இயற்கையாக வைத்திருந்தது. அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு, இந்த இந்தியர்களுக்கு, இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு அடிமைத்தனத்தில் இருப்பது மிகவும் கஷ்டமாக இருந்ததின் காரணமாக 1757 சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள். அதில் முக்கியமாக 1947 நமக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நைட்டு சுதந்திரம் கிடைக்குது.
யார் சொல்றாங்கன்னு சொன்னா, when the world deep sleep India is awaking அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் சொல்ற போது அன்னைக்கு நைட் என்ன தெரியுங்களா, ரமலானுடைய 27 லைலத்துல் கத்ருடைய இரவா இருந்தது சகோதரர்களே. நாம் எல்லாம் இந்த விஷயங்கள் மறக்க கூடாது. அடுத்ததாக இந்தியாவுக்காக போராடிய பல கோவில்கள், பல கிறிஸ்டியனுடைய சர்ச்சுகள் எது வேணா இருக்கட்டுமே, ஆனா தீயிட்டு பல மதர்சாக்கள் கொளுத்தப்பட்டன. எதற்காக என்று சொன்னால் விடுதலைக்காக போராடியதின் காரணமாக. ஏறத்தாழ 14,000க்கும் மேற்பட்ட உலமாக்கள், வெறும் உலமாக்கள் மட்டும் 14,000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் அவங்கள கொலை செஞ்சிருக்கிறாங்க சுதந்திரத்திற்காக போராடியதின் காரணமாக. அடுத்ததாக சிங்கப்பூர்ல ஒரு ப்ரோக்ராம், அதுல நேதாஜி அவர்கள் சுதந்திரத்திற்காக நான் போராடணும், யாராச்சும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அமௌண்ட் கொடுக்கணும், வெறும் போய் வாயால பேசினா மட்டும் முடியாது அப்படின்னு கேட்கிறப்ப ஒருவர் கூட முன் வராத நிலையில மேடைக்கு ஓரமா ஒருத்தர் நின்றுட்டு, ஒரு பிசினஸ்மேன் ஓரமா நின்றுட்டு யாருக்கும் தெரியாம மறைமுகமாக 1 கோடி ரூபாய், அன்றைய தினத்திற்கு 1 கோடி ரூபாய் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக கொடுத்த பெருமை வல்லல் ஹபீப் என்ற முஸ்லிம் நபரை சார்ந்ததாக இருக்கும். என்னடா ஹஸ்ரத் வெறும் முஸ்லிம்ஸ் பேசுறாங்க என்று சொன்னால், நீங்க போய் இப்பயும் பார்க்கலாம், இந்தியா கேட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்தியா கேட்ல மொத்தமாக 95,600 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய, விடுதலை போராளிகளுடைய பெயர்கள் இருக்குது. அதுல கணக்கெடுத்து பார்த்தா 66,780 பேர் வெறும் முஸ்லிம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், முஸ்லிம் விடுதலை போராளிகளுடைய பெயர்கள் மட்டும் தான் இடம்பெற்றிருக்கிறது. ஆக நாங்கள் சொல்ல வருவது, முஸ்லிம் மதத்தினர்கள் மட்டும்தான் இந்த சுதந்திரத்திற்கு காரணமானவர்கள் என்று சொல்ல வரவில்லை. மாறாக எங்களுடைய மதம் இந்த சுதந்திரத்திற்கு அதிக பாடுபட்டிருக்கிறது. அதை யாரும் மறக்கவும் வேண்டாம், மறைக்கவும் வேண்டாம் என்றுதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். அடுத்ததாக 1947 நமக்கு கிடைச்சிச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1857 இந்த வரலாறு எல்லாரும் நல்லா கவனிங்க. முகல் எம்பையருடைய கடைசி நபர், கடைசி அரசர், முகலாயர்கள் எம்பையருடைய கடைசி நபர் ஜஹாங்கீர், அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தன்னுடைய நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக போராட ஆரம்பிக்கிறார்கள். போராட ஆரம்பிச்சு ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டாருங்க. கைப்பற்றப்பட்டு அவங்க ரங்கூன் அப்படிங்கிற ஊர்ல சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு பல துன்பங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. அதற்கு பிறகு ஒரு நாள் காலை அவங்களுக்கு உணவை எது வருது தெரியுங்களா? இந்த சுதந்திரத்துல போராடின எந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கும் இப்படி ஒரு கஷ்டமான நிலைமை வந்ததில்லை. அவங்களுடைய 2 மகனார்களுடைய தலை, அவர்களுடைய 2 மகனார்களுடைய தலை வெட்டப்பட்டு காலை உணவாக தட்டில் வைத்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து நீட்டும் போது அந்த மன்னர் சொன்ன வார்த்தை, அந்த மௌலவி, அவங்க ஒரு ஆலிம், அவங்க சொன்ன வார்த்தை, நான் கண் கலங்க மாட்டேன். ஏன் கேக்குறப்ப நான் கண் கலங்க மாட்டேன். ஏன்னு சொன்னா, என்னுடைய கண் கலங்குறது கூட உனக்கு சந்தோஷத்தை, ஆங்கிலேயர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சொன்னா நான் கண் கலங்க மாட்டேன், தைரியமா நிப்பேன். என்னுடைய 2 மகனார்கள் இந்த நாட்டிற்காக அவங்களுடைய உயிரை ஷஹீதாக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அவங்கள இந்தியால அடக்கம் பண்ண, அவங்கள எப்படியோ கொண்டுட்டாங்க ஆங்கிலேயர்கள். இந்தியால அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பர்மால கொண்டு போய் அடக்கம் பண்றப்ப இறுதியாக ஒரு வார்த்தை, என்னுடைய நாட்டுல அடக்கம் பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பர்மால அடக்கம் பண்றப்ப தன்னுடைய ஜோப்ல தன் கூடையே இந்தியாவுடைய ஒரு மண், கையளவு மண், இந்தியாவுடைய மண் வச்சிருந்தாங்க. அந்த மண்ணை தன்னுடைய கபருக்குள்ள போட்டுட்டு அப்புறம் மவுத்தானாங்க. எந்த இடத்துல அடக்கம் பண்ண போறாங்களோ அந்த இடத்துல இந்தியாவுடைய மண்ணோட நான் மவுத்தாகணும்னு சொல்லிட்டு அடக்கமானாங்க. சொல்ல வந்த விஷயம், நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய விடுதலையில முஸ்லிம்களுக்கு அதிகமான பங்கு இருக்கு சகோதரர்களே. அதை மறைக்கிறார்கள், திரிக்கிறார்கள். அடுத்ததாக ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லிட்டு 7வது 8வதுல இருந்து எல்லா கிளாஸ்லயுமே இருக்குது. ஆனா 1920 நடந்த இந்த ஒத்துழைமை இயக்கத்துல 44,000 பேர் கலந்து கொண்டாங்கன்னு இருக்குது.
ஆனா இந்த 44,000 பேர்ல 38,000 பேர் முஸ்லிம்களாக இருந்தார்கள் சகோதரர்களே. அது மட்டும் அல்லாமல் ஜாலியன் வாலாபாக், இது எல்லாருக்குமே தெரியும். ஜாலியன் வாலாபாக்ல கலந்து கொண்ட 100% மக்கள்ல 97% மக்கள் முழுவதுமாக முஸ்லிம்களாக இருந்தார்கள். அந்த சுத்தி இருக்கிற கிணறு எல்லாமே முஸ்லிம்கள் கொடுத்த கிணறாக இருக்குது சகோதரர்களே. இதை எல்லாருமே ஜாலியன் வாலாபாக்னு இருக்கும், ஆனா அதுல கலந்து கொண்டவங்களுடைய அந்த பேர் முஸ்லிம்கள்ல மட்டும் எடுத்துட்டாங்க சகோதரர்களே. அடுத்ததாக 1947 அதுக்கு முன்னாடியில இருந்து 1887 1900 இருந்து எந்த ஒரு மதத்தினரும் செய்யாத ஒரு விஷயம், தன்னுடைய ஆலயத்துல தன்னுடைய பள்ளி வாசல்களிலும் மதர்சாக்களிலும் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க உலமாக்கள் என்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் பேசும் அந்த இங்கிலீஷ் ஹராம், ஆங்கிலேயர்கள் எதை யூஸ் பண்ணி அதாவது புதுசா உருவாக்கி கொண்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாம் ஹராம், ஆங்கிலேயர்கள் எதை சார்ந்து எது இருந்தாலும் அது அவங்கள மொத்தமா ஹராம் சொல்லிட்டு ஃபத்வா முதல் கொடுத்து ஆங்கிலேயர்களை முழுவதுமாக இந்த நாட்டை விட்டு வெளியேற்றினார்கள் சகோதரர்களே. அது மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கால மால்டான் ஒரு சிறை இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கால மால்டான் ஒரு சிறை, அந்த சிறையில மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பட்ட கஷ்டங்கள், ஷேகுல் ஹிந்த் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர் ஆலிம், அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்களுடைய கஷ்டத்தை படித்து ஒரு வரலாற்று ஆசிரியர், நடுநிலை மிக்க மாற்று மதத்தினருடைய நடுநிலை மிக்க ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, உங்களுடைய இந்த வரலாறுகளை படித்ததற்கு பிறகு என்னுடைய கண்களில் கண்ணீர் வராமல் இல்லை என்பதாக கூறினார்கள். இந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை அவங்களுடைய லைஃப்ல நான் சொல்றேன் பாருங்க. அவங்க சிறைக்கு போனதற்கு பிறகு சிறையிலே சித்திரவதைப்படுத்தி வஃபாத் ஆகி விட்டார்கள். வெளியே வரும்போது அவங்க இடுப்புல, நம்மளுடைய இடுப்புல எல்லாம் ஒரு சதை இருக்கும், அந்த சதை கூட இல்லையா. ஏன் பின்னாடி விசாரிக்கிறப்ப அவங்க கொடுத்த அந்த எலக்ட்ரிக் ஷாக்கின் மூலமாக சதைகள் கூட துண்டு துண்டா போயிருச்சு. சதைகள் இல்லாமல் அந்த மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சிறை, அந்த கஷ்டப்பட்டு அந்த சிறையிலே வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய மாணவராக ஹுசைன் அஹ்மது மஹதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அங்கேதான் இருந்தார்கள் சகோதரர்களே. அந்த மால்டாவுக்கு இப்ப பேர் என்ன தெரியுங்களா? சர்வார்கார். யாருங்க அந்த சர்வார்கார்? யாருன்னு சொன்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வதாட்சிய மனுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே ஒரு சிலருக்கு இந்த ஆங்கிலேயர்கள் சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்குமே நீங்க என்கிட்ட நான் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்டுட்டு ஒப்புக்கொள்கிறேன், நான் நீங்க என்னை விட்டு வெளியே போயிருங்க, உங்க சட்டத்துக்குலாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணை மனுன்னு இருக்கு. அந்த கருணை மனுல சைன் போட்டு கருணை பிச்சை வாங்கிய ஒருத்தருடைய பெயரை மால்டா என்ற சிறை மாற்றி சர்வார்கார் அப்படிங்கிற அந்த பேரை, அவருடைய பேரை அந்த சிறைக்கு வச்சு முழு வரலாறையும் மறைத்து விட்டார்கள் சகோதரர்களே. இது மட்டும் அல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் 1921 ஹஜ்ரத் மொஹானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆலிம், இந்தியால இருந்து ஆலிம், 1921 ஹஜ்ரத் சொல்றாங்க, அவங்களுடைய பயான்ல சொல்றாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் என்பது வேண்டும் அப்படின்னு சொல்றப்ப காந்தியடிகள்ல இருந்து எல்லாருமே, மகாத்மா காந்தி நம்ம படிக்கிறோம் இல்லையா, அவங்க முதல்ல எல்லாரும் சொன்னது அமைதியா இப்போதைக்கு வேணாம், அமைதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதே மகாத்மா காந்தி 1928 அவங்கள்ட்ட சொல்றாங்க, நான் இதுக்கு ஒப்புக்கொள்கிறேன், இந்த நமக்கு சுதந்திரம் என்பது முக்கியமானது வேண்டும்னு சொல்லிட்டு 8-7 வருஷங்களுக்கு பிறகு மகாத்மா காந்தி சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் தெரியுங்களா? மகாத்மா காந்தி அவர்கள் அவங்க போட்டிருந்த அந்த ட்ரெஸ் இருக்குங்களா, அந்த அந்த நெய்த ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலர்ல கலர் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தது ஒரு ஆலிம், ஒரு ஆலிமுடைய அம்மா மௌலானா முஹம்மது அலி அவர்களுடைய தாயார் தான் மகாத்மா காந்தி அவர்களுக்கு முதல்ல அந்த கதர் ஆடிய நெய்ஞ்சு கொடுத்தாங்க சகோதரர்களே. இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லியும் நம்ம பாக்குற பிளாக், ஸ்கூல்ல இருந்து வெளியே போற இடத்துல இருந்து முக்கியமான பல இடங்கள்ல நம்ம பாக்குற இந்த நாட்டுடைய கொடி யார் உருவாக்கியது? யார் என்று சொன்னால் சுரையா தியாப்ஜி என்ற மிகப்பெரிய ஒரு முஸ்லிம் தான் இதை உருவாக்கினார்கள் சகோதரர்களே. ஆக இது மட்டும் இல்லாமல் காந்திக்கு மகாத்மாங்கிற ஒரு பேரை யார் கொடுத்தாரு தெரியுங்களா? அப்துல் பாரி ஃபரங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலிம் தான் மகாத்மா அப்படிங்கிற பேரே மகாத்மா காந்திக்கு கொடுத்தாங்களாம்.
ஆக இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது சகோதரர்களே. 1857க்கு பின்னாடி 1947 வரை இந்தியாவுல சமூக மக்கள் அனைத்தும் சுதந்திரத்திற்காக போராட்டார்கள். ஆனா அந்த 100 வருஷங்கள் மட்டுமே சுதந்திரத்துடைய தாகம் முஸ்லிம்களுக்கு தீராமல் மிகவும் உன்னதமாக போராடினார்கள் சகோதரர்களே. ஆக நான் சொல்ல வந்த விஷயம் ஹஜ்ரத், இவ்வளவு நடந்திருக்கு, இது எல்லாமே ஓகே. ஆனா இப்ப நம்ம இண்டிபெண்டன்ஸ் பத்தி பேசிட்டோம், தெரிஞ்சிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது. சுதந்திரத்திற்கு முன்னாடி நம்ம நாட்டுக்குள்ள இருந்து நம்மள ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். சுதந்திரத்திற்கு பின்னாடி வெளிநாட்டுல இருந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஹஜ்ரத் புரியல? ஆமா, மொபைல்ல சராசரியா இந்தியாவுல 1.5 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அதுல 458 மில்லியன் யங்ஸ்டர்ஸ் உடைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு ஒரு வாலிபன் குறைஞ்சது அவன் போன்ல வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ் ஒண்ணு, ரெண்டாவது கேம்ஸ், இது ரெண்டுக்காக ஒரு வாலிபன் என்று சொன்னால் 13 வயது முதல் 20 வயது வரை இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் சராசரியா ஒரு நாளைக்கு 3 to 4 மணி நேரம் அந்த போன்ல ஈடுபட்டு இருக்கிறார். இதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது? சுதந்திரம் கிடைச்சு என்ன ஒரு விஷயமே இல்லாம போயிருச்சு. சோ முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சமூக வலைத்தள சிக்கல்களில் இருந்தும் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. என்ன விஷயம்? முதலாவது, அவன் நேரத்தை வேஸ்ட் பண்றான். ரெண்டாவது, கெட்ட நண்பர்களுடன் சேர்றது. மூணாவது, லட்சியம் இல்லாத வாழ்க்கை. இது 3 தான் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல இருக்கவங்களுக்கு ஒரு எய்மா, அதை கண்டுபிடிச்சவங்களுடைய எய்ம். இது 3 மட்டும் தான். நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள்ல பல நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனால் இது 3ஐ கொண்டு நல்லவர்கள் கூட கெட்டவர்களாக மாறும் பல இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சகோதரர்களே. சரி ஹசரத், இதையும் நான் தாண்டி வந்துட்டேன்னு சொன்னா, நான் சோசியல் மீடியாக்கள் இல்லாம நல்லபடியா வந்துட்டேன் என்று சொன்னால் நம்முடைய பங்கு இந்த நாட்டிற்கு என்ன இருக்கிறது, இன்றைய காலத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் பல பிரச்சனைகள். ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சேலத்துல பிரான்ஸ் நாட்டுல இருந்து வந்த ஒருத்தன் நம்மளுடைய நிலத்தடி தண்ணீரை நமக்கே விற்க போறானா. கேக்குறதுக்கு நல்லா இருக்குங்களா? பிரான்ஸ் நாட்டுல இருந்து வந்த ஒரு கம்பெனி நம்ம சேலத்துல இருக்கக்கூடிய நிலத்தடி தண்ணீர் நம்ம வீட்டுக்கு இனிமேல் வரப்போகுது என்று சொன்னால் வருங்காலத்தில் நாம் அதற்கு கரண்ட் பில் எப்படி ஃபீஸ் கட்டுறோமோ அந்த கரண்ட் பில் கட்டுற மாதிரி தண்ணிக்கு கரண்ட் அந்த அமௌண்ட் கட்டி தான் அப்பதான் நமக்கு தண்ணி வருமா. உப்பு தண்ணிக்கும் இதே நிலைமை, நல்ல தண்ணிக்கும் இதே நிலைமை. ஆக இது எல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தில் நாம் எல்லாம் படித்து நல்ல ஒரு பெரிய ஆலிம்கள் பிளஸ் நல்ல ஒரு பெரிய பட்டதாரியாக வர வேண்டும். பெண்கள் முபல்லியாக்கள் ஓதி நல்ல ஒரு பெரிய பட்டதாரியா அரசு பொறுப்புகளில் வர வேண்டும் சகோதரர்களே. ஆக இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லி உங்களுடைய கனவு லட்சியங்களை பெரியதாக ஆக்கி அல்லாஹ் தஆலா உங்க அனைவருடைய வாழ்க்கையும் அருள் புரியட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.